குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். +2 பொருளியல் முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன லெசன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. பேரியல் பொருளாதாரம் அதில் ஆரம்பித்து புள்ளியியல் முறைகளும் பொருளாதார அளவியலும் ஓர் அறிமுகம் வரையிலும் பார்க்கலாம். சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சரியான விடை பார்க்கலாம். பாடம் 1 பேரியல் பொருளாதாரம். இது அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக நான் போட போகிறேன். அதனால் அடுத்தடுத்த பாடம் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை நுண்ணுயிலும் பேரியலும். மேக்ரோ என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ராக்னர் பிரிக்ஸு. புதிய பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜே.எம். கீன்ஸ். பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது? வருவாய் கோட்பாடு. பேரியல் பொருளாதாரம் ஆய்வு ஒட்டு மொத்தங்களை. ஜே.எம். கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக. பொது கோட்பாடு. பொதுமட்டத்தில் விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து பணவீக்கம். பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக. மேலே கூறப்பட்ட அனைத்தும். ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக. உற்பத்தியும் நுகர்வும். ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுவது. மேலே கூறப்பட்ட அனைத்தும். எந்த பொருளாதாரத்தில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது? முதலாளித்துவம் பொருளாதாரம். பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு டேஸ். சமத்துவ பொருளாதார அமைப்பு. முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு அமெரிக்கா. சமத்துவத்தின் தந்தையை கண்டுபிடி காரல் மார்க்ஸ். தனியாரும் அரசும் சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் கலப்பு பொருளாதாரம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் இருப்பு. கீழ் வருவனவற்றில் தடைபடா ஓட்ட மாறிலியை கண்டுபிடி. வருமானம். இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுக. குடும்பங்களும் நிறுவனங்களும். திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் சுழல் ஓட்ட மாதிரி என்பது 4 துறை மாதிரி. உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையில் NNP நாட்டு வருமானம். முதன்மை துறை என்பது வேளாண்மை. எத்தனை முறைகளால் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது? 3 முறை. எவற்றை கூட்டி வருமான முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது? வருமானம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? GNP. டேஸ் துறையில் செலவு முறையில் நாட்டு வருமானம் மதிப்பிடப்படுகிறது? கட்டடத்துறை. 3ஆம் துறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? பணிகள். ஒரு நாட்டின் டேஸ் செயலை நாட்டு வருமானம் குறிப்பிடுகிறது? பொருளாதாரம். டேஸ் ஆல் நாட்டு வருமானத்தை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம்? நாட்டின் மக்கள் தொகை. GNP = டேஸ் ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம் GDP. NNP என்பது நெட் நேஷனல் ப்ராடக்ட். மொத்த மதிப்பிலிருந்து டேஸை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும்? தேய்மானம். இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதனுடைய கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பாருங்கள்.